சாக்கு மண்டையா திருடன் திருடன் கத்துறாங்களே, யார் கத்துறா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, அருயிர் சகோதரா, அந்த சத்தம் பக்கத்துல இருந்துதான்ப்பா வருது. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என்னோட நண்பன். ஏன் அந்த திருடன் உங்ககிட்ட என்ன சொன்னா? அதாவது அவன் என்ன சொன்னானா நான் சொல்ல மாட்டேன்டானா? நீ சொல்லாதே. அவன் எங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் என்னுடைய நண்பன், நான் சொல்ல மாட்டேன். டேய் கேட்டுக்கங்க, அந்த திருடன் இவனோட நண்பனை போட்டு தள்ளுங்கடா. அட அதுதான்ப்பா எனக்கும் புரியல. காலங்காத்தால எவன் மூஞ்சில முழிச்சனோ தெரியல, அடி பின்னி எடுத்துட்டானுங்களே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவன் என்னோட சகோதரன். நான் சொல்ல மாட்டேன். 100 தடவை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என் சகோதரன். ஏன் அந்த திருடன் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னா? சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்ல. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவன் என் சகோதரன், அதனால நான் சொல்லவே மாட்டேன். 100 தடவை எல்லாரும் கேட்டாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என் சகோதரன். அவன் சகோதரனா? அடிக்க வேணாம். முதல்ல இருந்தா அடங்கப்பா, திருடனுக்கு பதிலா இருக்குதுக்கு இந்த அடி விழுகுதே. காலங்காத்தால பல்ல தேய்ச்சி டிஃபன் சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி அடியும் குத்துமா விழுகுதே. நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடி இத்தனை பெண்டாயி உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி என் உடம்பே எல்லா இடத்துலயும் பெண்டாயிடுச்சு. நான் என்ன பண்றது? யாருக்கிட்ட சொல்றது? பத்துலு, என் ஆருயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு. எங்க முப்பாட்டனுக்கு வேலையே கண்ணாடியை சரி பண்றதுதான். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய கண்ணாடியும் ஃப்ரேம்ஸும் இருக்கு. நீ வா, குடோன்ல இருந்து எடுத்து போடுறேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்க. என்ன சொல்ற? வா, யோசிக்காத. தேங்க் யூ ஜட்கா, நானே போய் எடுத்துக்கிறேன். திறந்துடு சீசே. இது போடலாமா இல்ல இது போடலாம்? இது ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. இத போடலாம். இதுவும் அவ்வளவு பெருசா நல்லா இல்ல. இத போட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஆமா, கேமரா அண்ட் ஆக்ஷன். சீக்கிரம் இருங்க. நான் வந்துட்டேன்ல, சொல்றேன் இல்ல. எவன்டா இது? பென்சில் வாய? எனக்கு தெரியல பஸ், ஆனா இவனை பார்த்தா அந்த பத்துலு மாதிரியே இருக்கு பஸ். பத்துலுவா இருந்தா என்ன, பந்துலுவா இருந்தா எனக்கு என்ன? நான் இப்ப வண்டிய வேகமா ஓட்ட போறேன். அடேங்கப்பா பஸ், என்ன பஞ்ச் டைலாக் பஸ் இது? பஞ்ச் டிங்ஸ் எல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. நாம உடனே இங்க இருந்து போயாகணும். ரெடி, லைட், கேமரா அண்ட் ஆக்ஷன். என்ன இப்படி போகுது? அந்த பென்சில் வாயை ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு. சீக்கிரம் வண்டியை விட்டு இறங்கி ஓடுங்க. வாங்க. நம்ம வேணா இவ்வளவு வேகமா ஓடுது. உங்க வண்டி தான் சந்தேகமா இருக்க? பேக் ரொம்ப கனமா இருக்குல்ல? அந்த பேகை என்கிட்ட கொடுங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்லவே இல்ல, தாராளமா வாங்கிக்கங்க. யாஹூ! லைட், கேமரா அண்ட் ஆக்ஷன். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது நடக்கவே நடக்காது. சொல்லு, இப்ப நீங்க என்னத்தை திருடிட்டு வந்தீங்க? நாங்க இப்ப எதையுமே திருடல. பத்துலு தான் எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டா. பத்துலு உங்ககிட்ட இருந்து திருடிட்டானா? இது நிச்சயமா நடக்காது. சொல்றத கவனிக்க. அவன் பார்க்க பத்துலு மாதிரியே இல்ல. அவன் ஏதோ வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கான். அந்த வித்தையெல்லாம் காமிச்சு எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுக்கிட்டான். 2 பேங்க் நிறைய அவங்கிட்ட காசு இருக்கு. அது வர்ற வழியில நாங்க பேங்க்ல அடிச்ச கொள்ள. என்னது? இம்பாசிபிள். பத்துலு, இந்த கார் எப்படி உனக்கு கிடைச்சது? யாஹூ! சொந்தமா வாங்கி இருக்கேன். ஏறுங்க, ஒரு ரவுண்ட் போகலாம். இவ்வளவு பெரிய கார் வாங்குறதுக்கு உனக்கு பணம் எங்க இருந்து கிடைச்சது? சீக்கிரம் அதை சொல்லு. காசு மழையா கொட்டுச்சு. இப்படிதான். நான் சொல்றேன், ஜான் பேங்க கொள்ளையடிச்சான். இவன் ஜான் கிட்ட கொள்ளடிச்சிட்டு வந்துட்டான். உங்க நண்பன் பெரிய திருடன் ஆயிட்டான். நிச்சயமா சொல்றேன், இவன் பத்துலுவா இருக்க வாய்ப்பில்ல. மரியாதையா சொல்லு, நீ யாருன்னு சொல்லு.
சொல்லு 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 சொல்லு. நான் தான் ஜிஜி ராணி. நான் தான் திருட்டு ராஜா. ஆன்சர் பத்லு. என்கிட்ட வேலை காட்டலான்னு பார்த்தா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். வேணா வேணா என்ன சுற்றாதீங்க சுற்றாதீங்க. சொல்றத கேளுங்க. I am ready for show. எல்லாமே குறி தவறிடுச்சு. தான் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தரேன். மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 50 பாயிண்ட். பரவாயில்ல, இப்ப வானத்தை நோக்கி சுடுங்க. ஆஹா, 5 புல்லட்ல 10 தேங்காவா? இனிமே நீங்க வானத்தை நோக்கி தான் சுட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பரா சுடுறீங்க. பாய் பாய். இவன் பண்றத பார்த்தா தாத்தா சொன்னது உண்மைதானோன்னு தோணுது. நாங்க முதல்ல அதை நம்பினதே இல்ல. என்ன? அவர் என்கிட்ட சொன்னாரு அவர்கிட்ட ஒரு அதிசய கண்ணாடி ஒண்ணு இருக்குதுன்னு. அந்த கண்ணாடிய போடுறவனுக்கு அந்த மனித உடலுக்குள்ள இருக்கிற அதிசய சக்திகள் வெளிப்படும்னாரு. அப்படி வந்தா ஒரு மனுஷன் எதையுமே செய்ய முடியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ பத்லு அந்த கண்ணாடியை தான் எடுத்து மாட்டி இருக்கணும். ஏ கஜ கஜா, அப்படின்னா அந்த கண்ணாடிய பத்லு கிட்ட புடுங்கி ஆகணும். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது ஏன் பாசிபிள்? அது நடக்கவே நடக்காது. நான் அவனை சும்மா விட மாட்டேன். அட, நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா அவங்கிட்ட இருந்து அந்த கண்ணாடியை வாங்க முடியாது. என்கிட்ட ஒரு வித்தியாசமான கன் இருக்கு. அதுல சுட்டா அந்த கண்ணாடியை நாம வாங்க முடியும். வாங்க வாங்க. அந்த கண்ணாடி மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த உலகமே என்னோட கைக்குள்ள. இந்த ஜானவாடான் ஜானவாடான். ஆஹா, இப்ப நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டேன். என் ரசிகர்கள் பட்டாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேனா மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எதுக்கு இங்க நிக்கிறான்? இப்படிதான் முடுக்கணும். லைட் கேமரா ஆக்ஷன். இந்திய தாய் மீதான பாரத தாய் மீதான நான் அவனை சும்மா விட போறதில்ல. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா நின்னுடு, இல்ல உன்னை சுட்டு தள்ளி. நேர காலம் தெரியாம ஏன்டா இப்படி சுடுற? என்ன நடக்குதுங்க? பிரமாத மோட்டு, என்ன அருமையான வேலை செஞ்சுட்டேன். அட கடவுளே, என்ன மோட்டு இப்படி மாட்டி விட்டுட்ட? காப்பாத்துங்க. லைட் கேமரா ஆக்ஷன். வண்டி எப்படி தலைகீழ மாறிச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? தலைகிடமா? நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா. தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா. யாஹூ! லைட் கேமரா ஆக்ஷன். திருடா திருடா, அவனை புடிங்கோ புடிங்கோ, என் நகையை திருடிட்டு போறோம். யாஹூ! பத்லு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் நினைச்சா இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டுருவேன். அப்படி சுட்டா ஈஸியா அந்த கண்ணாடி எங்களால வாங்க முடியும். அதுக்கு பதிலா நீ பேசாம அதை கொடுத்துரு. இதுக்கு பேரு தான் ஜாலியான வாழ்க்கைங்கிறது. யாஹூ! இவனுக்கு மர கழண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பேசுறான். அதனால நாம கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த கண்ணால அவனை சுட்டுருவோம். சொல்ல மாட்டியா? பத்லு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த கண்ணாடி உனக்கு நல்லா இல்ல, கைட்டிடு. முதல்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். பாருங்க, மோட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நாம அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அப்பதான் அந்த கண்ணாடியை கழட்ட முடியும். என்னோட
போச்சு? அந்த கண்ணாடியாலதான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இனிமேல் அந்த கண்ணாடியை பத்தி நீ பேசவே கூடாது. அந்த கண்ணாடி வந்துட்டு இருக்கு. ஆஹா லைட் கேமரா ஆக்ஷன். ஓயா உங்களை விட மாட்டேன். எல்லாரும் கதையும் முடிக்கிறேன். இவனுக்கு ஆஹா eat at your own risk. ஆஹா எவ்வளவு பலகாரங்கள். ஆஹா இப்படி ஒரு பிரம்மாண்டமான சமோசாவை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இத பார்த்த உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சாப்பிட வேண்டியதுதான். ஆஹா கிடைக்கிறது எங்க போனாலும் சமோசா போனா என்ன, ஜிலேபிய பார்க்கும் போது நாக்குல எச்சி ஊறுது. யாரு அது என்ன கடிக்கிறது? என்ன தைரியம் இருந்தா என்ன கடிப்ப? நான் யாருன்னு காட்டுற பாரு. இல்ல காப்பாத்துங்க. அப்படி கடிக்காத. கையை விடுறா, நிறுத்துறா. இது உன் கைதானா? என்ன அருமையான ஒரு கனவு. கனவுல எவ்வளவு சமோசா, எவ்வளவு ஜிலேபி, எவ்வளவு மிட்டாய். அத பார்க்கும் போதே சந்தோஷமா இருந்தது. இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட போதுமே. எனக்கும் இதே மாதிரி தான் ஒரு கனவு வந்துச்சு. என்ன ஒரு பெரிய ஸ்வீட் கடையில உட்கார வச்சுட்டாங்க. நிறைய ஸ்வீட் அடுக்கியே வச்சுட்டாங்க. ஆனா என்னால ஒரே ஒரு ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியல. இந்த மாதிரி சமோசா கடைலாம் வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க கடையை திறந்தீங்கன்னா நிச்சயமா நான் எழுப்பு பண்றப்ப எழுப்பேன். பலகார கடை வைக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா பைசாக்கு எங்க போகிறது? பணத்தை நம்ம டாக்டர் ஜட்கா கிட்ட வாங்கிக்கலாம்ப்பா. நம்ம பிசினஸ்ல அவர் ஒரு பார்ட்னர் ஆக்கிக்கலாம். கபால்னு போய் பணத்தை வாங்கிட்டு வரோம், கஜ கஜான்னு கடையை ஆரம்பிக்கிறோம். ஓகே தானே? இந்த ஐடியா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. சரிவா, நாம போய் ஸ்வீட் கடையை திறக்கலாம். நம்ம கடையை திறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிறேன். ஒரு பார்ட்டிக்காக 1000 சூடான சமோசா செஞ்சு கொடுக்க சொல்லி இருக்காங்க. இது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப லக்கியான நாள் தான். ஆனா நீ உன் வாயை வைத்த கட்டியே தான் ஆகணும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சாப்பிட்டேன்னு வையேன், அப்புறம் அந்த வாய் இருக்காது. பார்த்தா அவ்வளவு மோசமானவனா தெரியுதா உனக்கு? இங்க பாரு பத்துலு, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒவ்வொரு சமோசாவா எடுத்து இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நினைச்சியா? இல்ல இந்த லட்டை எடுத்து அப்படியே நமக்குன்னு வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுவேன்னு நினைச்சியா? நான் அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டேன். இனிமே எதையாவது சாப்பிட்டு பாரு, அப்ப இருக்கு உனக்கு. என்னடா யோசிக்கிற? இந்த கடை உனக்கு சொந்தம்னா இதுல இருக்கிற சமோசாவும் உனக்கு தான் சொந்தம். யோசிக்காம எடுத்து முழுங்கு. இல்ல இல்ல, அந்த மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடாது. நம்ம கடையில நாமளே சாப்பிட்டோம்னா அப்புறம் எந்த பொருளை விற்போம் சொல்லு? மண்டையா, நீ தைரியமா சாப்பிடு. இவனை நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, அதான் கரெக்ட். கடையை எனக்கு சொந்தம் போது இந்த சமோசா மட்டும் எனக்கு சொந்தம் இல்லையா என்ன? நீ திருந்தவே மாட்டடா. முதல்ல எந்திரி, கவுண்டர்ல இருந்து எந்திரிடா, சீக்கிரம் எந்திரிடா. என் கடையில என்ன சாப்பிட கூடாதுன்னு சொன்ன உடனே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கஸ்டமருக்கு என்னத்தை கொடுக்கறது? நீ போய் கஸ்டமரை பாத்துக்கோ, நான் கல்லாவை பாத்துக்கிறேன். போ, போய் வேலையை பாரு, டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா. எனக்கு ஒரு பிளேட் சமோசா கொடுக்குறீங்களா? என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா ஒரு பிளேட் கேக்குறீங்க? எங்க சமோசா இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான சமோசா. 2 பிளேட் கொண்டு வர சாப்பிடுங்க. சரி, அப்படின்னா 2 பிளேட்ஸ் கொண்டு வாங்க.
அடடா மோட்டு, நீ நல்லாவே பிசினஸ் பண்றியே. ஒன்னு கேக்க வந்தவனே 2 பிளேட் கேக்க வச்சிட்டானே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சமோசா ரொம்ப பழசா இருக்குமோன்னு உங்க மனசுல சந்தேகம் வருது. அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இது பழசே கிடையாது. அப்படி ஒண்ணும் நினைக்கல. இல்ல நீங்க உங்க மனசுல சந்தேகப்பட்டது எனக்கு தெரியுது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். பாத்தீங்களா, இன்னைக்கு போட்டது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு சமோசா பழசா இருக்குமோன்னு உங்க மனசுல சந்தேகம் வருது. அதையும் கிளியர் பண்றேன். இன்னும் அந்த 2 மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அதையும் சாப்பிட்டுருங்க. தேங்க்யூ. கடவுள் இருக்காருன்றதுக்கு இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மோட்டு, இனிமே நீ இந்த கடை பக்கமே வரக்கூடாது. ஒரு பார்ட்டிக்கு சப்ளை பண்றதுக்காக அந்த வண்டி நிறைய சமோசாவை நாங்க ஏத்தி வச்சிருக்கோம். அதுல மொத்தம் 1000 சமோசாவுக்கு மேல இருக்கு. இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துரு. வயிற்றுக்குள்ள கடகடன்னு சத்தம் கேக்குதே. போங்க, போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்க. பாஸ், ஏதோ ஒரு ஸ்வீட் கடை வண்டி இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. சமோசா இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சாப்பிட மாட்டேன். வண்டிக்கிழ என்னையா பண்ற? வெளியே வா. வேண்டாம், போகாதீங்க. சமோசாவை டெலிவரி கொடுத்தாங்கணும். சொன்னா கேளுங்க. நான் சாப்பிடுவேன் லட்டு பீடா. வந்த வழியே திரும்பி போடா. பாஸ், என்னமோ பஞ்ச டைலாக் சொல்றீங்க, பின்னிட்டீங்க போங்க. சீக்கிரமா சிங்கத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. இங்க ஒரு திருட்டு நடந்திருக்கு. நம்ம சமோசா வண்டியை கடத்திட்டு போறாங்க. நான் பின்னாடியே போறேன். போகாதீங்க, நில்லுங்க. பாஸ், இந்த மோட்டோ நம்மள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் பாருங்க, இரும்பு போஸ்ட்ல அடி வாங்கியோ திரும்பி வரோம். நீ பார்த்தல நம்பர் 2. கண்ட்ரோல் இல்லாம போகுது. காப்பாத்துங்க. வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராவது காப்பாத்துங்க. இவ்வளவு வேகமா போகுது. காப்பாத்துங்க. பாஸ், அவன் என்னமா ஜம்ப் பண்ண தெரியுமா? அவன் ஹீரோ தான், உண்மையிலே சூப்பர் ஹீரோ. வண்டிய ஓட்டுறா, வேகமா ஓட்டுறா. நீ எப்படி இருக்க மோட்டு? நான் நல்லா தான் இருக்கேன். அந்த குட்டை டாட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். சீக்கிரம் அவனை பிடிக்கணும். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். டேய் தொப்பு தலையா, டயலாக் அப்புறம் பேசுறேன். போடா. ரைட் விடு. வண்டி எடு. சீக்கிரமா போ. அம்மா சீக்கிரமா போடா. சீக்கிரமா போன்னு சொன்னதுக்காக இவனா இவ்வளவு பெரிய பள்ளத்துல இறக்குற மோட்டு. காப்பாத்துங்க. பாஸ், அந்த மோட்டோ எவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுறான். சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு இல்ல நம்பர் 2.
மோட்டு பத்லு, உங்களோட தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன். உங்க 2 பேருக்கும் நான் காலம் பூரா அடிமையா இருப்பேன். விட்டா நைட்டு வரைக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்க. சீக்கிரம் வாங்க போய் பிடிக்கலாம். Why fear when மோட்டு பத்லு is there? அங்க பாருங்க, அவங்க அந்த டெம்போக்கு மேல எவ்வளவு சூப்பரா டிராவல் பண்றாங்கன்னு. நான் சொல்றேன், அவங்க நிச்சயமா ஜான புடிச்சிட்டு தான் திரும்ப வருவாங்க. உன்ன தர மேல வண்டி ஓட்ட சொன்னா ஏன்டா இப்படி வேன் மேல எல்லாம் வண்டி ஓட்ற மோட்டு? டேய் குட்டை, வண்டி அடி பாத்து. போலீஸ் உங்களை பின்தொடர்ந்து வருது. அடே போலீஸ் ஏன்டா இங்கெல்லாம் வருது? போலீஸ் அங்கேயே நின்னுடுச்சுடா. உங்களாலலாம் எங்களை பிடிக்க முடியாதே. ஆள விடுங்கடா. ஐ சரண்டர். மோட்டு பத்லு, உங்களை மாதிரி வீரர்களை நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு நான் என்னைக்கு தலை வணங்குறேன். அம்மா இந்த மூட்டை எங்க? மோட்டு எங்க? போதும், இப்பதான் என் கண்ட்ரோலுக்கு நான் வந்திருக்கேன். நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இதுல. கஜா 1000 சமோசா பலகாரங்களை இவன் ஒருத்தனே காலி பண்ணிருக்கிறான்பா. ஒட்டுமொத்த கடையே திவால் ஆயிடுச்சே. விடாதீங்கடா இவனை. சமோசா எல்லாத்தையும் இவன் சாப்பிடுவானா? ஆனா போலீஸ் கிட்ட நாங்க மாட்டணுமா? விடக்கூடாது. Oh,